ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 10 அத்தியாயம் 3 இயற்கை நியதிகளுக்கு அப்பால். அதன் தொடர்ச்சி. நதேவிது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு. விஷ்ணுவை நோக்கி முன்னேறுவதே தனது உண்மையான முயற்சி என்று ஒருவன் அறிய வேண்டும். விஷ்ணுவே முழுமுதற் கடவுள். அவர்கள் இதை அறிவதில்லை. ஏனென்றால் கடின வாழ்க்கையையே அவர்கள் நம்புகிறார்கள் என்றால் முடிவதை நான் சில நேரம் நம்புகிறேன். அது நல்லது. ஆனால் முடியாத ஒன்றை நான் நம்பினால் அது நிறைவேறாத நம்பிக்கையாகும். கடவுளின் அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளின் ஒரு கலவையே நாம். பகிரங்க சக்தியில் ஸ்தூல பகிரங்க சக்தியே முழு ஜட உடலாகும். சூட்சும பகிரங்க சக்தியே மனம், புத்தி, அகங்காரம். இந்த இரண்டு சக்திகளுக்கும் பின்னால் ஆன்மீக ஆத்மா உள்ளது. இந்த உடல் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றால் உண்டாக்கப்பட்டது. நமது உடலை ஆடை மூடியிருப்பது போல கடவுள் கிருஷ்ணரின் ஸ்தூல சக்தியான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் சூட்சும சக்தியான மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றால் ஆன இந்த பௌதிக உடலால் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். அருமையான சட்டை என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? முடியாது. சிறந்த உணவாலும் தூக்கத்தாலும் புலன் இன்பத்தினாலுமே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள். விலை உயர்ந்த சட்டையை மட்டும் வைத்துக் கொண்டு நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஸ்தூல சக்தியை சரிகட்டுவதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறோம். அது இயலாத காரியமாகும். நீங்கள் ஒரு ஆத்மா. உங்களுக்கு ஆன்மீக உணவு, ஆன்மீக வாழ்க்கை தேவைப்படுகிறது. அப்போதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். விலை உயர்ந்த சட்டையை மட்டும் வைத்துக் கொண்டு எப்படி மகிழ்ச்சியாய் இருக்க முடியாதோ அதுபோல பௌதிகமான வாழ்க்கையினால் மட்டுமே யாரும் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. ஸ்தூல விஷயம், சூட்சும விஷயம் என்று இரண்டு உள்ளது. ஸ்தூல விஷயமானது வானுயர கட்டடங்கள், இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், சாலைகள், சிறந்த கார்கள் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. சூட்சும விஷயமானது இனிமையான பாடல்கள், கவிதை, தத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. மக்கள் இத்தகைய ஸ்தூல மற்றும் சூட்சுமமான ஜட வாழ்க்கை மூலம் மகிழ்ச்சி அடைய முயற்சி செய்கிறார்கள். அது முடியாததாகும். ஜனங்கள் ஏன் இப்படிப்பட்ட நாகரிகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? காரணம், அவர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்கள் குருடர்கள். நாங்கள் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் ஆர்வம் கொள்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனால் எங்கள் வழியை நீங்கள் பின்பற்றினால் 6 மாதங்களில் கடவுளாக மாறுவீர்கள், மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக ஆவீர்கள் என்று பொய்யான விளம்பரத்தை கொடுத்தால் அநேக மக்கள் வருவார்கள். இது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவது போல் இருக்கிறது. ஒரு குருடன் கூறுகிறான், என்னை பின்தொடர்ந்து வா, போக்குவரத்து நெரிசல் உள்ள தெருவை கடக்க நான் உதவுகிறேன். இவனும் குருடன், இவனை பின்பற்றுபவனும் குருடன். இதன் முடிவு எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு கார் இவர்கள் மேல் மோதி இருவரும் இறப்பார்கள். ஜட இயற்கையின் கடினமான சட்ட திட்டங்களினால் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிவதில்லை. இந்த ஜட தளத்திலிருந்து எப்படி விடுதலை அடைய முடியும்? இதற்கு நாம் குருடர் அல்லாத ஜட கட்டுகளில் இருந்து விடுபட்ட மகான்களிடம் இருந்து உபதேசம் பெற வேண்டும். அதன் பிறகே ஒருவன் தன்னை உணர்ந்தறிகிறான். அதுவல்லாமல் குருடனிடம் இருந்து உபதேசம் பெற்றால் ஜட சிறைச்சாலையில் இருந்து விடுதலை அடைவது அவனுக்கு முடியாத காரியமாகும். சுய விருப்பம் என்றால் என்ன? குழந்தை பாலுக்காக தாயை தேடி அழுகிறது. அதை அறிந்த ஒருவர், இந்தா உன் குழந்தை அழுகிறது என்று அக்குழந்தையை தாயிடம் சேர்க்கிறார். தனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு குழந்தையால் சொல்ல முடியாது. குழந்தையால் அழ மட்டுமே முடியும். ஆனால் இதை தாய் அறிந்து கொண்டு அக்குழந்தைக்கு பாலூட்டினால் உடனேயே அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைகிறது. இதே போல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்க துணுக்குகளாய் நாம் இருப்பதால் உண்மையில் நாம் கிருஷ்ணருக்காக அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் தவறான குருட்டு தலைவர்கள் இதை அறியாமல் உணவிற்கு பதிலாக கல்லை கொடுக்கிறார்கள். ஒருவன் எப்படி மகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? ஸ்தூல பகிரங்க சக்தியை பற்றியும் சூட்சும பகிரங்க சக்தியை பற்றியும் ஏற்கனவே நான் விளக்கி கூறினேன். சூட்சும மற்றும் ஸ்தூல பகிரங்க சக்திகளில் அக்கறை உள்ளவர்கள் வாழ்க்கையின் விருப்பங்களை நிறைவேற்ற முடியவே முடியாது. விஷ்ணுவிடம் அக்கறை உள்ளவர்களும் விஷ்ணுவின் பாதையை காட்டுபவர்களும் தான் உண்மையான நண்பர்கள். கிருஷ்ண உணர்வை கொடுக்கும் ஒருவரே உலகத்தில் உண்மையான நண்பர்.
வேறு எவராலும் மனித சமூகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. இதுவே பிரகலாத மகாராஜனால் கொடுக்கப்பட்ட விளக்கமாகும். இந்த ஜடசக்தியின் மூலம் நாம் மகிழ்ச்சியை பெற முடியாது. ஏனென்றால் அது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. அது உன்னத சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இந்த ஜடசக்தியை வெற்றி கொள்ள முடியும்? இது முடியாத காரியம். இதை பற்றி பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது என்னுடைய சக்தி, நானே இதை கட்டுப்படுத்துகிறேன். ஆனால் என்னிடம் சரணடைந்தவன் இதை எளிதில் கடக்கலாம். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். பௌதீக இயற்கையின் கடுமையான சட்டதிட்டங்களை வெற்றி கொள்ள நம்மால் முடியாது. இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பௌதீக செயல்களும் கீழ்ப்படியாத ஆத்மாக்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவே நிலை. மாயையின் கடுமையான சட்டங்கள் எதற்காக? காவல்துறையும் இராணுவமும் எதற்காக உள்ளது? நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு பொதுமக்களை கீழ்ப்படிய வைப்பதற்காக இவைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உடனேயே சிறையில் அடைக்கப்படுவார்கள். அதே போல கடவுளுக்கு எதிராக கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் மாயையின் கடுமையான சட்டங்களின் கீழ் வைக்கப்படுகிறார்கள். இவ்வாறாக அவர்கள் கஷ்டப்பட வேண்டும். ஆகவே நமது சுய விருப்பமானது கடவுளை தேடி அவரிடம் சரணடைவதாய் இருக்க வேண்டும். இதுவே நமது குறிக்கோளாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மகிழ்ச்சி அடையலாம். இதை விட்டுவிட்டு வெறும் ஜட பொருட்களை அடைய முயற்சி செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைய எண்ணினால் அது முடியாது. ஒருவர் எவ்வாறு கிருஷ்ண உணர்வின் வழியை தேட வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா ஒரு குறிப்பை கொடுக்கிறார். தேவையற்ற அநேக பொருட்களை நாம் உண்டு பண்ணி அதன் மூலம் பெரும் அவதிப்படுகிறோம் என்று அவர் கூறுகிறார். நாம் உண்டு பண்ணிய இத்தகைய தேவையற்ற தொல்லைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்தில் கூறுகிறது. இன்று காலை எனது சிஷ்யர் ஒருவர் பெர்லின் என்ற நகரத்தின் படத்தை எனக்கு அனுப்பி வைத்தார். பெர்லின், மாஸ்கோ இரண்டு நகரத்திலும் நான் இருந்திருக்கிறேன். இரண்டும் அருமையான நகரங்கள். லண்டனும் மிக அழகான நகரம். ஆனால் ஏன் மக்கள் பிற நாட்டுடன் சண்டையிட்டுக் கொண்டும் குண்டுகளை வீசிக்கொண்டும் இருக்கிறார்கள்? இதற்கு காரணம் அவர்கள் கடவுள் விஷ்ணுவிடம் தங்களுக்கு உள்ள உறவை மறந்து விட்டார்கள். அதனால் தான் நீ எனக்கு எதிரி, நான் உனக்கு எதிரி என்று நினைத்து நாய்களைப் போலவும் பூனைகளைப் போலவும் சண்டையிடுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணரை புரிந்து கொண்ட உடனேயே இந்த முன்னேற்றம் அடைந்துள்ள நாகரிகங்கள், நகரங்கள் அனைத்தும் மிக அருமையாக பராமரிக்கப்படும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இனிமையாக உணவருந்தலாம், ஆனந்தமாக நடனமாடலாம், அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் வீட்டிற்கு, அதாவது கடவுளிடம் திரும்பி செல்லலாம். இந்த வாழ்க்கையையும் அடுத்த வாழ்க்கையையும் ஆனந்தமாக அனுபவியுங்கள். இதுவே எங்களின் வேண்டுகோள். ஒவ்வொருவரும் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு இதை பற்றி அறிய மிக அக்கறையுடன் முயற்சி செய்ய வேண்டும். இது வேத முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாகும். இது சொந்தமாக உண்டாக்கப்பட்டதல்ல. மக்கள் தங்களுடைய உண்மையான குறிக்கோளாகிய கிருஷ்ணரை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை பெற உலகில் உள்ள அனைத்து பாகங்களிலும் நாங்கள் ஹரே கிருஷ்ண கோவில்களை திறந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து எங்களோடு ஒத்துழைத்து எங்கள் இயக்கத்தில் சேரவும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 4 யோகத்தின் நோக்கம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.